ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன்தாமே, இந்த வேளையிலே எங்களுக்கு வேதத்திலிருந்து சத்திய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசி வழி நடத்தி எங்களுக்கு ஆண்டவரை போதித்து வழி நடத்தும்படியாய் எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய எங்கள் ஆவியானவராகிய தகப்பனை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து சர்வ சாஷ்டாங்கமாய் பாதம் பணிந்து தந்தையே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரே, வருவீராக வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் திரியேக தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாய் கடந்து வருவீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர்கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் உடைய மன்னிப்பும் கருபையும் இரக்கமும் தயவும் உடைய வல்லமையும் பலனும் சத்துமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உடைய தெய்வீக பிரசன்னமும் ஆண்டவரே, என்னையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் யாவரும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 84 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பேசிக்கொண்டு அந்த வசனத்தின் மூலமாய் அதனுடைய சத்தியத்தை கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வர்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 24 அதிகாரம் மத்தேயு 24 அதிகாரம் 48 51. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமாம், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கேன்னா எங்க? நரகத்தில், பாதாளத்தில். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாதவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடந்து கர்த்தருடைய சித்தத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்களுக்கு அழுகை என்கிற நரகத்தில் இருக்கிற அந்த அழுகை பற்கடிப்பு என்பது கிடையாது. அதனால தான் பூமியில் நிறைய வாய்ப்புகளை தருணங்களை கிருபையாய் கர்த்தர் வாழ்நாளில் கொடுத்து கிருபையாய் மனுஷனை எவ்வளோ தூரம் எச்சரிக்க முடியும் எச்சரித்து அவனை பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக கர்த்தர் அநேக தரம் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய எச்சரிப்பு சத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறார். அநேகம் வேதத்தில் எழுதியும் வச்சிருக்கிறார். மனுஷன் தன் பாவத்திலே மரித்திடக்கூடாது. தன் அக்கிரமத்திலே தன் பொல்லாப்பிலே மரிச்சிடக்கூடாது. தன் மீறுதலிலே மரிச்சிடக்கூடாது. அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் மரிச்சிடக்கூடாது. அதனால கர்த்தராகிய தேவன் வேதத்தில் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு
கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் இருக்காதுன்னு வேதத்தில் அவர் எழுதவே இல்லை. உபத்திரம் இருக்குன்னு தான் எழுதியிருக்கிறார். ஒன்று, நாம் செய்யும் தவறுகளினாலே, தப்பிதங்களினாலே, மீறுதல்களினாலே, பாவங்களினாலே, கீழ்ப்படியாமையினாலே வருகிற உபத்திரவங்கள். இன்னொன்று, கர்த்தருடைய சித்தத்துக்கு, அவர் விருப்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் விருப்பத்தை செய்து வாழ நாம் முயற்சி செய்து வாழ வந்து கொண்டிருக்கும் போது வருகிற உபத்திரவங்கள். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழக்கூடாதபடி, பரிசுத்த பிள்ளைகளாய், உண்மையின் உத்தமத்தின் பிள்ளைகளாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடாதபடி எதிர்த்து வருகிற பிரச்சனைகள், சோதனைகள் அநேகம், நிறைய. அவைகளில் எல்லாம் அதில் வர்ற அழுகை, அந்த அழுகையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தராலே உருவ நடந்த நீரூற்றாக்கி கொண்டவர்கள், தேவன் அவர்களை ஜீவ நீரூற்றன்றைக்கு அவர்களை வழி நடத்துவார். அந்த நீரூற்றன்றைக்கு, முடிவில்லாத வாழ்வுக்கு, முடிவில்லாத வாழ்க்கைக்கு, எல்லையில்லாத அந்த நித்திய வாழ்வுக்கு நம்மை கர்த்தராலே சொந்தக்காரர்களாக மாற்றிடுறார். அந்த பரலோகத்தின் பிரஜைகளாக, குடிமக்கள்களாக மாற்றுறாரு. அவங்களுக்கு நரகத்தில் வருகிற அழுகையின் பற்கடிப்பு அவங்களுக்கு கிடையாது. நரக வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. நரக வாழ்க்கை கிடையாது. அதனால சொல்றாரு, அழுகையின் பாக்கை உருவ நடந்து கொள்கிறவர்களுக்கு இது கிடையாது. இங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத வசனம் மத்தேயு 24:51, அவனுக்கு பங்கை நியமிப்பேன், அங்கே அழுகையும் பற்கடிப்பும்னா, அழுகை மட்டும் இல்லை, அப்போ துன்பங்கள் அங்கே நிறைய வகைக்கு வகை இருக்கும். பற்கடிப்புனா இங்கிருந்து அங்கே அடிக்கிறது, அங்கிருந்து இங்கே அடிக்கிறது, பாலை அங்கிருந்து இங்கே அடிக்கிற மாதிரி மனுஷனை சாத்தான் அடின்னு அடிப்பான் போல இருக்கு. உள்ள வச்சு அடிப்பான் போல இருக்கு, உள்ள வச்சு அடிப்பான் போல இருக்கு. அப்போ இங்கே நம்ம சரீர மரணம் என்கிற இந்த மரணம் நமக்கு வந்துட்டால், நாம் எல்லாரும் அதை நினைக்கிறோம், சரீர மரணம் வந்துட்டா நம்ம இந்த உலகத்தின் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறலான்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. அதை காட்டிலும் மோசமானது கீழே இருக்குது. இங்கே பாடுகளோடு கர்த்தரோடு கூட இருந்து அந்த பாடுகளிலிருந்து நமக்கு உபத்திரவத்தை நீக்கி, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து, பாடுபடுத்துகிறவர்களுக்கு அந்த பாடுகளை அவர்களுக்கு கொடுத்துரு இளைப்பாறுதலை உண்டு பண்ணுகிற தேவன் நிருபங்கள்ல இருக்கு. நமக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணுகிறது, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது அவர் கையில் இருக்கு. அவர் அதை செய்கிறார் என்று சொல்லி அப்போ அங்கே ஒரு அழுகை இருக்கு. அங்கே ஒரு அழுகையும் பற்கடிப்பு இருக்குது என்பதை சாத்தான் சொல்லவே மாட்டான். ஆனால் ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார், ஜீவாதிபதி சொல்லியிருக்கிறார். ஜீவனுக்கு அதிபதியானவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், பூமியிலே அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வரும்படி செய்து அதை நீரூற்றாக்கி கொண்டு நித்திய ஜீவ நீரூற்றிலே அவரிலே வாழ்ந்திருக்கும்படி, இம்மையில மறுபடியும் வாழ்ந்திருக்கும்படி செய்கிறவர் நமக்கு இதை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 41 43. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, அங்கே என்ன போட்டிருக்க, 42 அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். எதிலே போடுவார்கள்? அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ இங்கே நம்ம செங்கல் சூளைலாம் பார்த்துருக்கோம். செங்கல் சூளை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த செங்கலை சுடுவாங்க. செங்கலை அப்படின்னா அது ஒரு நெருப்புக்குள்ளே தான் இருக்கும். அது உள்ள நெருப்புக்குள்ளே அந்த புகையின் மத்தியில் அந்த நெருப்பும் புகையும் புகைஞ்சிட்ருக்கும். அது உள்ளதான் இந்த செங்கல், பச்சை செங்கல் அங்கே சுடப்படும்.
சுடப்படும். செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க, சுடப்படும். அது போல், ஆனால் அதை காட்டிலும் எத்தனை கோடி மடங்கு இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அக்கினி சூளையில் கொண்டு வந்து போடுவார்கள், கொண்டு வந்து போடுவார்கள். அதுக்குத்தான் நம்ம வாயையும் நாக்கையும் உதடையும் நம்மளுடைய மனதையும் சிந்தையையும் எண்ணத்தையும் தோற்றத்தையும் நினைவின் தோற்றத்தையும் நம்மளுடைய ஆத்துமாவியையும் ஆவியையும் சரீரத்தையும் வாழ்வையும், அதனால்தான் சாத்தா எல்லா விதத்திலும் கரையாக்கி கெடுத்து போடணும்னு ட்ரை பண்ணுறதே இதுக்கு தான். நாம் சுகவீனமான உடனே நாம் இந்த சுகவீனத்திலேருந்து வெளியே வரமாட்டோங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஆழமாக கொண்டு வருது. ஒரு சாதாரணமான சுகவீனமாக இருந்தால் நினைக்கிறாங்களோ இல்லையோ, அடிக்கடி சுகவீனம் வந்துட்டா, பலவீனங்கள் வந்துட்டா சிலர் வயதை நினச்சி சிலர் இளம் வயதிலே நமக்கு இப்படி இருக்கு, அலர்ஜியாக இருக்குது, அலர்ஜி மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, தோல் வியாதி இருக்குது, இது என்ன மருந்து போட்டாலும் வேலை செய்யலையே, அது செய்யலையே. சிலருக்கு கட்டியாக இருக்கும், சிலருக்கு பல விதமான வியாதிகளிலே எத்தனையோ இருக்குது, வகைக்கு வகை ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்குது. சிலது பயமுறுத்துகிற ரிப்போர்ட்டுகள், மருத்துவ ரிப்போர்ட்டுகள், பயமுறுத்துகிற ரிப்போர்ட்டுகள், சிலது தப்பாகவே கொடுத்துட்ருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை. உண்மையில் அந்த வியாதி இருக்காது, வேறு வியாதின்னெல்லாம் கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டங்களில் தவறுகள் நடக்குது, இப்படி கொடுத்துட்றாங்க எப்படின்னு. சிலது ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியாகாது, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது அப்படின்னு. எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ இருந்துக்குங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டு மனமடிவாகி நம்ம பேசுகிற வார்த்தைகள், வாயை திறந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது மட்டும் இல்லை, துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், நம் தவிப்பின் மத்தியில், நம் தேவைகள் சந்திக்கப்படாத நம் மத்தியில், கால தாமதங்கள் மத்தியில், கொடூரமான பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளாலே வருகிற குத்துகள், பீறல்கள், அவமானங்கள், இதன் வழியிலே நம்ம பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்காது. உலகத்தை விட்டு நீங்கி போகணுன்னு தான் விரும்புவாங்க. இதை விட்டு நீங்க போனால் எல்லையில்லாத சந்தோஷத்துக்கு போயிடலான்னு. இங்கே ஜெயிக்காதவர்கள் அந்த சந்தோஷத்துக்கு போக முடியாது. இங்கே இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்காதவர்கள், இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஜெயிக்காதவர்கள் அங்கே பரலோக ராஜ்யத்தின் எல்லையில்லா சந்தோஷத்தின் இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியாது. நீ சொல்லுமா, நீ சொல்லு ஐயா, நீ சொல்லுமா ஐயா, நீ சொல்லுயா, நான் எப்போ போகலான்னு கிளம்பிடலான்னு. நான் ஏதாவது சொல்கிறாரா கேளு, கத்தர் சொல்கிறாரா இன்னைக்கு கிளம்பிடுவேன்னு. இன்னைக்கு என்னை அனுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணு. கத்தர்கிட்ட கேட்டு எங்கே அனுப்பி விடுறதுக்கு, என்னை அனுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணு, எனக்கு இது பண்ணு, எதுக்கு நான் தொல்லையாக இருக்கணும், எதுக்கு நான் உபத்திரவமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு. அதை பார்த்த உடனே இப்படி பூமியில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தர் எல்லையெல்லாம் சந்தோஷப்படுவார், எல்லையெல்லாம் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்படவே மாட்டார். சாத்தானுக்கு தான் குஷியாக இருக்கும், நான் சொல்கிறதெல்லாம் பேசுகிறாளே, நான் சொல்கிறதெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்களுக்கு இது இயல்பாகவே வருகிறது. துன்பத்தின் பாதையில், கஷ்டத்தின் பாதையிலே நம்ம போகும்போது அடுத்தவர்கள் தயவில் வாழ வேண்டியதாக இருக்குது. இன்னும் கையேந்தி வாழ்கிற பொழப்பாக இருக்குது, கையேந்தி வாழ்கிற பொழப்பாக இருக்குது வருஷ கணக்கில். அல்லது பாடுபட்டே, ஒவ்வொருத்தருக்காக பாடுபட்டே உடம்பு தேய்ச்சி, உடம்பு வேலை செஞ்சே செத்து போகணுமா? எனக்கு இளைப்பாறுதலே இருக்காதா? எனக்கு ஒரு இளைப்பாறுதலே இருக்காதா? நான் எங்கேயாவது குருவி மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக போயிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் மனுஷர் இல்லாத இடத்துல நான் சமாதானமாக சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கிறேன்னு வாழ முடியாது. எந்த உறவு மக்கள் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் தனியாக நான் போய் வாழலாம் கொள்ளலாம் என்றால் முடியவே முடியாது. அப்போ கர்த்தராகிய தேவன் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தான், உபத்திரவத்திலே கர்த்தர் கூட இருந்து அவைகளிலே நாம் கர்த்தராலே பரிசுத்த பிள்ளைகளாகி கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் உள்ளும் புறமும் மாறி கர்த்தருக்கு ஏற்ற விதமாக சிந்திக்கவும் பார்க்கவும் பேசவும் எண்ணவும் நடக்கவும் செயல்படுகிற பிள்ளைகளாக மாறுவோம். இங்கே அந்த மாற்றம் அடையாமல், அந்த மாற்றமும் அந்த பரிசுத்தமும் மாசில்லாத அந்த பரிசுத்தம் இங்கே உண்டாகாமல் பரிசுத்தர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போக மாட்டார், பரலோகத்துக்கு கூட்டிக்கிட்டே
போக மாட்டார், கூட்டிக்கிட்டு போவே மாட்டார், கூட்டிக்கிட்டு போக மாட்டார். அதை மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கணும் என்ன சொல்லிட்டு, சில நேரம் அனுமதிக்கிறார் தேவன், சோதனைகளை அனுமதிக்கிறார். அதில் என் பிள்ளைங்க நிற்கிறாங்களா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு 1 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தினாலும் அவர் சாட்சியின் வசனத்தினாலும் இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள் என்று. இது நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான். இதில் ஜெயிக்காமல் கொள்ளாமல் நான் எப்போ போல் வழக்கம் போல் நான் பேசிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசிக்கிட்டோம் எண்ணிக்கிட்டோம், இதையே நான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காலங்களை நானே அழித்து என் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறேன். என் ஆத்துமாவை நான் நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறேன். ஒரு நாளிலே எத்தனை முறை அழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தேவ சன்னிதானத்தில் தேவனிடத்தில் பாவ அறிக்கைகளை செய்து எல்லா வகையாக கர்த்தர்கிட்ட முழுமையாய் அறிக்கை செய்து அதை விட்டு அறிக்கை செய்து விட்டு இப்படி ஏடா கூடமாக பேசுகிறதெல்லாம் அடியோடு நிறுத்திடணும். ஊசி போடுறவங்க நிறைய பேர் வருவாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுறவங்க நிறைய பேர் வருவாங்க, ஊசி ஏற்றுறவங்க வருவாங்க. இன்னும் இப்படியா இருக்கிறீங்களா, இன்னும் அப்படியே இருக்கிறீங்களா, இன்னும் இப்படியே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு ஊசி ஏற்றுறவங்க நிறைய பேர் வருவாங்க. மாத்திரை கொடுக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. மாத்திரைகளை வாங்கக்கூடாது, ஊசியும் போட்டுக்கக்கூடாது, ட்ரிப்ஸும் போட்டுக்கக்கூடாது. நான் சொல்கிறது மருத்துவ ரீதியில் உள்ளதை சொல்லலை. சாத்தான் கொண்டு வர துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்தேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தால் ஒரு நாள் இல்லாட்டிலும் ஒரு நாளிலே அவர்கள் விழுந்துட மாட்டார்களா? கட்டாயம் விழுந்து விடுவார்கள் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பான். ஆனால் நான் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே விழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் இதை சொல்லலாம் விழ வைக்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் விடாத மாதிரி அப்படி இப்படி போக்கு காட்டுற மாதிரி இருப்பாங்க, அவங்களும் விழுந்துருவாங்க. வேற வழி இல்லை அப்படின்னு விழ வைப்பானுங்கன்னு சொல்லிட்டு. அது வேற யாராவது அந்நியராக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் சந்தேகப்படுவோம். அது நம்முடையவர்களாகவே இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை போல உள்ளவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற பிள்ளைகளாகவே இருந்து அந்த காரியத்தை செய்தார்களானால் அதில் இன்னும் ஈஸியாக விழுந்துருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9 வெளிப்படுத்தின விசேஷம் 7 இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை.
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இது வாசிக்கும் போதே மெயினானது எதுவோ எதுவோ அந்த ஏரியாவை அப்படி அதை தாண்டி சாதாரண தண்ணிக்குள்ளே போகிற அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான். மற்ற சாதாரண நேரத்தில் அதை இப்போ சரியாக படிச்சிருவோம். ஆனால் படிக்க வேண்டிய இடத்துல தேவ பிரசனம் இறங்கியிருக்கிற இடத்துல டக்குன்னு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஜீவ தண்ணீர் உள்ள என்ற வார்த்தையை இயேசுவே 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும், அதான் ஜாதினா ராஜ்யங்கள், எல்லா தேசங்களில், ஜாதின்னா அந்த ஜாதி இந்த ஜாதின்றாங்களா, அந்த ஜாதி இல்லை, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும், சகல தேசங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரருமாயிருந்து வந்ததும் ஒருவனாலும் எண்ணக்கூடாத ஜனம் இருக்குதான் பரலோகத்தில். ஒருவராலும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்க கர்த்தருக்குள்ள எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள நிற்கிறவர்கள், உள்ளும் புறமும் நிற்கிறவர்கள், பிசாசை எதிர்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்திலே. இங்க சொல்றோம் நிற்க முடியல, உட்கார முடியல, குனிய முடியல, படுத்தே கிடக்கணும் போல இருக்குது. எல்லாமே சாத்தான். படுத்து கிடக்கணும் போல ஒரு பலவீனத்தின் மத்தியில் வர்றது வேற, சோர்வின் மத்தியில் வேறது வர, ஒரு களைப்பு, ஒரு உடல் களைப்பு, ஒரு உடல் சோர்வு, அதில் வர்றது வேற. கொஞ்ச நேரம் மனசோர்வில் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு பிறகு கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட்டு வர்றது வேற. ஆனால் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கணும் போலவே இருக்குது, படுத்துக்கிட்டு இருக்கணும் போலவே இருக்கு. எதையும் செய்யணுன்னே தோணலை, பைபிள் படிக்கணும்னு தோணலை, ஜெபம் பண்ணணும்னு தோணலை, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணலை, கர்த்தருக்கு பிரியமாக பேசணும் கொள்ளணும்னு தோணலை, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை, தோணலை, என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியலை, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலை. அது ஜுரம் வரும்போது சாப்பிட பிடிக்கலைன்னு இருக்கும், ருசி தெரியலன்னு இருக்கும். ஜுரம் இருக்கும்போது நாக்கு கசப்பாக இருக்கும். அது வேற இது வேற, அது வேற இது வேற. எனக்கு சாப்பிட பிடிக்கலை, எனக்கு மாத்திரை மருந்து சாப்பிடவே சுத்தமாக பிடிக்கலை. நீ என் மேலே பிரியமாக இருக்கிறன்னா நீ மாத்திரை நீ எனக்கு பதிலாக நீ சாப்பிட்ரு. எனக்கு பதில் நீ என்ன செய்ய, மாத்திரைய நீ வாயில் போட்டுக்கோ, நீ வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கோ, நீ வாயில் போட்டு தண்ணியில் குடிச்சிக்கோ. இந்த மாத்திரையை சாப்பிட்டு நீ என்ன செய்யாத, தொல்லை பண்ணாத. சாத்தான் வேற யாரும் இல்லை, நீ தான் சாத்தான், நீ தான். மாத்திரையை போடுன்னு தொல்லை பண்ணாத. திடமான ஆகாரத்தை சாப்பிடுன்னு என்னை தொல்லை பண்ணாத. அது தொல்லை பண்றியே, அது நீ தான், அதுதான் நீ சாத்தான், அதுதான் நீ சாத்தான். என்னை விட்டுடு, நான் தண்ணி ஆகாரமே சாப்பிட்டுக்கிறேன். தண்ணி ஆகாரம் என்னது, கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் திடமான ஆகாரம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டாதான் சரீரத்துக்கு பலன் கிடைக்கும், சரீரத்துக்கு முட்டுகளுக்கு கைகளுக்கு கால்களுக்கு கிடைக்கும். சூப்பு கொடுத்தா சூப்பு குடிக்கணும். அது வெஜிடேபிள் சூப்போ அல்லது நான்வெஜ் சூப்போ மாட்டுவால் சூப்போ என்ன சூப்போ அந்த சூப்பு குடிக்கணும். நான்லாம் அந்த மாதிரிலாம் நான் குடித்ததே கிடையாது, என் வாழ்நாளில் குடிக்கவே மாட்டேன். நான்லாம் அதிக மாத்திரையே போட்டது கிடையாது, நான் போட மாட்டேன். 4 பாட்டில் ஏற்றி விட்டு என்னை கொண்டாந்து இறக்கி விட்டுரு, அது போதும். அப்படிங்கிறதுல மட்டும் நிற்க முடியாது.
யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டாந்து படிக்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யாரும் எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு ரகசியமாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, அதில் சொல்கிறாருன்னெலாம் நினச்சிடாதீங்க தயவுசெய்து. அப்போ இந்த மாதிரியெல்லாம் காரியங்கள்லாம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? கழுத்து வலிக்குது, சாய முடியல, ரொம்ப நேரம் கழுத்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நான் கர்த்தர் வார்த்தையில் நிற்க மாட்டேங்கிறேன். கர்த்தர் வார்த்தையை நான் சொல்லணும், கேட்டால் சொல்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் எப்படி சொல்கிறோம், எந்த மனநிலையில் சொல்கிறோம், எந்த தேவ நம்பிக்கையில் சொல்கிறோன்னு என்னையும் உள்பட அத்தனை பேரையும் கர்த்தருக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். அப்போ நான் இதை சொல்லணும். அப்போ சொன்னால் குயிக்காக பிக்கப் ஆயிரும். கர்த்தருடைய வேத வசனத்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி. இப்போ எனக்கு பலன் இல்லைன்னு தோணுது. என் பலனை ஒருத்தன் உறிஞ்சிட்டான், உறிஞ்சிட்டான். என்னை அடித்து என்னை வலுக்கட்டாயமாக என்கிட்ட இருக்கிற பலத்தை உறிஞ்சிட்டான். என்ன செஞ்சிட்டான்? உறிஞ்சிட்டான். இல்லை, நான் இடம் கொடுத்தாதான் உரிவான். ஏன் எப்படி இடம் கொடுப்பேன்? வளருது, பேசுறதுல எல்லாவற்றிலும் வளருதுன்னா வாய்க்கு வந்தபடி பேசுறது. கெட்ட கெட்ட வார்த்தை, கர்த்தருக்கு மனுஷருக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத, காதல கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுறது அத்தனையும் நமக்கு பயங்கர இருக்கிற உபத்திரவம் பத்தாதுன்னு, இருக்கிற சுகவீனம் பத்தாதுன்னு அதிகமாக்கிறோம். நமக்கு பாடுகளை அதிகமாக்கிறோம். மற்றவர்கள் மேலே எரிஞ்சு விழுற கோபம், எரிச்சல்கள், அதுவும் நமக்கு அதிகம். எல்லாமே அவங்களுக்கே எல்லாம் வந்து சேர்ந்துடும். இதில் நிலைத்து இதில் நிலைச்சி இந்த பாவத்திலே நிலைச்சி இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு ஒன்று கூட செய்ய முடியல. பார்வைக்கு வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துறது யாரு? ஆண்டவர்னு வேதவசனம் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, கிறிஸ்தேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லாத சூழ்நிலையில பலன்னு சொல்லணும், பலன் இருக்கிற சூழ்நிலையிலும் பலன்னு சொல்லணும். கர்த்தர் தான் என் பலன், கர்த்தருடைய வார்த்தை தான் என் பலன், கர்த்தருடைய வசனம் தான் என் பலன், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தான் என் பலன், கர்த்தருடைய நாமம் தான் என் பலன், கர்த்தருடைய இரத்தம் தான் என் பலன், கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு பலன். என்ன நான் வாயை திறந்து சொல்லாமலே இத்தனை வருஷம், வயசு மட்டும் 7 கட்ட வயசு ஆயிடுச்சு. ஆனால் என்ன சொல்ல மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் விசுவாசம் என்கிற அந்த மெய்யான விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த விசுவாச வார்த்தைக்கு அவங்க வாயிலிருந்தும் வராது. இவங்க ஒன்று இப்படி இருப்பாங்க, இன்னொருத்தர் இப்படி இருப்பாங்க, இன்னொருத்தர் இப்படி இருப்பாங்க. அதிக கவலைக்குள்ளேயே அதிலேயே வாழ்ந்துக்கிட்டு, அதிலே வீடு கட்டி, அதிலே கோட்டையை கட்டிக்கிட்டு, அது உள்ளே உட்காந்துருக்கிற ஒரு சாரார் இப்படி இருப்பாங்க, ஒரு சாரார். அதனால தான் அப்போ இந்த வேத வசனத்தை வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும்னு வேதவசனம் சொல்லுது. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இறங்கும்னு. அப்புறம் இன்னொரு வசனம் சொல்லப்படுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறத என் வாயில் வச்சு சொன்னாதான் அது வேலை செய்யும். என் இருதயத்தில் மூளையில் வச்சு செய்யாமல் இவ்வளோ நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். அப்போ சொல்லணும் எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, எனக்கு இருக்கிற குறைவு கூட சொல்கிறதுன்னா அப்போ கொஞ்சம் இருக்குன்னாது அர்த்தம். குறைவுன்னா நிறைவு இல்லை, குறைவுன்னா கொஞ்சமாவது இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது கூட இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கணும். ஒரு இல்லை என்கிற இடம்தான் எல்லாமே. அப்படி இருந்த சூழ்நிலையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்னு அந்தந்த இதுக்கு அந்தந்த வார்த்தைகளை சொல்லணும்.
வயிறு லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு ஒருத்தருக்கு. அது தெரியுமா? அது தெரியுமா? போவோம் வயிற்றுப்போக்கு. உடனே என்ன செய்யணும்? அதுக்கு வைத்தியம் பண்ணணும். பண்ணணுமா வேண்டாமா? அதிகமாக போனால் ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. உடனே டோலோ 650 போட்டுடணும். டோலோ 650 போட்டுடணும், இல்லை பேராசெட்டமாலாவது போட்டுடணும். தேர்தில்ல, அப்போ தேர்தில்ல. லூக்கா 10:19 சொல்ல வேண்டியது தான். ஆனால் வெறும் அந்த ஒரு வசனத்தை மட்டுமே, அந்த அதிகாரமுள்ள வசனத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு போனால் போதுமா? அப்போ எதுக்கு எந்த மாத்திரை போடணும்னு தெரியுதில்ல. அப்போ என் பலவீனத்துக்கு தேவனுடைய பலனுக்குரிய வார்த்தையை நான் சொல்லணும்ல, அந்த மாத்திரையை போடணும்ல, அந்த ஜீவ மாத்திரையை போடணும்ல இல்லையா? அந்த மாத்திரையை நான் போடணும்ல. இப்போ எனக்கு கடுமையான தலைவலி, ஃபீவரும் இருக்கு, தலையும் வலிக்குது. உடனே என்ன செய்யணும்? 2 மாத்திரை எல்டோபரை போட்டுடணும். 2 மாத்திரை, இல்லைன்னா சாணி கலர் மாத்திரையாவது 2 போட்டுடணும். பட்டுன்னு விட்டுரும். இப்படித்தான் ராங்கா மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னால் நடக்க முடியல. 103 வயது பெரியவர் ஏரோப்ளைன் ஓட்டிட்டு வந்து இறங்குறாரு. ஏரோப்ளைனில் போயிட்டு வரல, ஏரோப்ளைன் ஓட்டிட்டு வந்து இறங்குறாரு. 103 வயது. இப்போ உங்களை விட ஒரு 4 வயசுக்கு சின்னவர், உங்களை விட ஒரு 4 வயசுக்கு சின்னவர், 4 வயசுக்கு சின்னவர். அப்போ அவருக்கு எங்கிருந்து அந்த பேலன் வந்தது? எங்கிருந்து அந்த இது வந்தது? இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, 90 வயசு, 95 வயசு, ஆண்டவருடைய கிருபையால் 97 வயசு, 85 வயசு, 87 வயசு, 88. யார் பலத்தில் இருக்கிறாங்க? யார் கிருபையால்? கர்த்தருடைய கிருபையின் பலத்தினால தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பலவீனம் இல்லாமையா இருக்கு? நோவுகள் இல்லாமையா இருக்கு? தேவைகள் இல்லாமையா இருக்கு? பிரச்சனைகள் இல்லாமையா இருக்கு? கவலைகள் இல்லாமையா இருக்கு? பாரங்கள் இல்லாம, இருதயத்தில் பாரம் இல்லாமையா இருக்குது? அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாத்திரையை தப்பாக போட்டுன்னு இருக்கிறேன். மாத்திரையை வெளிப்பிரகாரமாக ஒருத்தர் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னா பொதுவாகவே சைடு எஃபெக்ட் வந்து பிரச்சனை வேறு விதமாக வந்து அவனுடைய காலத்தையே முடிச்சிடும், அவனுடைய ஆயுசு காலத்தையே முடிச்சிடும், அடிச்சிடும். அப்படின்னும் போது அதை நீங்கள் என்ன செய்யணும்? யோசித்து இந்தந்த வசனங்களை சொல்லணும். சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. என்னில் பலனே இல்லை, என் சூழ்நிலை அப்படி இருக்குது, என் சரீர பாடுகள் அப்படி இருக்கு, என் மனதின் பாடுகள் அப்படி இருக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கிற விஷயத்தில் பாடுகள், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற விஷயத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாம் இருக்கு. எனக்காக தகுதியில்லாத எனக்காக சிலுவையில் ஏசாயா 53:4-5 எனக்காக பாடுபட்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உமது பேரிலே வந்ததே. சமாதானமே இல்லை. ஆனால் அந்த இழந்து போன சமாதானம் நம்மளால தான், நம்மளோட முகத்தினுடைய கீழ்ப்படியாமையினால தான் சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, சம்பூரணத்தை, பரிபூரணத்தை, பாதுகாப்பை, தேவ வல்லமையை, பலனை, சத்துவத்தை, அநேகவற்றை இழந்துட்டோம். ஆனால் திரும்ப பெறத்துக்கு தரத்துக்கு தேவன் கிருபையும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கிருபை உள்ளவராய். அப்போ சொல்லணும்ல, கிருபை உள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும்ல. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிக்கிங்க, இதுக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க, எனக்கு அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நல்லது தான், சந்தோஷம், நமக்கும் நல்லது தான். ஆனால் நம்ம முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும்ல, நம்ம பாவ அறிக்கைகளை செய்யணும்ல, நம்மளுடைய மீறுதல்கள் அறிக்கை செய்யணும்ல. நமக்கு நினைவுக்கு தெரியாத இருக்கிற பாவங்கள், நம்ம இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்களும் சேர்த்து எல்லாம் சொல்லி 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 கர்த்தாவே மன்னிச்சிருங்கன்னு நம்மளுடையவற்றை நம்ம தேவனிடத்தில் சொல்லணும். அப்போ இங்கே நிற்க கண்டேன் என்று சொல்கிறவங்க, இங்கே நிற்காதவங்க அங்கே நிற்க முடியாது. இங்கே கர்த்தரிலே நிற்காதவர்கள் பரலோகத்துக்கு அங்கே முதல்ல போக முடியாது, நிற்க முடியாது. இங்கே நின்றவர்கள் தான், கர்த்தரிலே நின்றவர்கள் தான். கர்த்தருக்கு காத்திருந்து பலனடைந்து கடுகுகளின் செட்டைகளைப் போல
உயர பறப்பார்கள் என்று வேதவசனம் சொல்ற. கழுகுகளின் செட்டைகளை அடித்து உயரவில்லை. பலனை பெற்று, புது பலன், பலனை பெற்று அல்லது புது பலன், புது பலன். பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவராலே பலனடைந்தார்கள். ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்ட பிறகு அதில் கிடைச்ச தைரியம், அந்த பலனும் தைரியத்தினால அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை தைரியமாய் போதித்தார்கள். தலையை வெட்டினாலும், காலை வெட்டினாலும், கையை வெட்டினாலும், உயிரே போனாலும் போயிட்டு போகுதுன்னு தைரியமாக களத்தில் இறங்கினார்கள். களத்திலே இறங்கினார்கள். அந்த பலனை வாங்கலையே. அந்த பலனை வாங்காமல் நான் இப்படியே தான் சொல்லினே தாங்கிறேன். ஒரே $50 தான் போட்டுன்னு இருக்கிறேன். டெய்லி லூக்கா 10:9 $50 தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். லூக்கா 10:19 $50 தான் போட்டுன்னு இருக்கிறேன்னா எப்படி? அது போடணும். ஆனால் மற்றது போடணும்ல, சத்து மாத்திரைகள்லாம் போடணும்ல. நீரே என் சத்துவம், நீரே என் பலன்ற சத்துவ மாத்திரையை போடணும்ல. அந்த மாத்திரையெல்லாம் நான் போட மாட்டேன். நான் எதையும் பண்ண மாட்டேன். சரீர பிரகாரமான நல்ல ஆகாரத்தை நான் எடுக்க மாட்டேன். என்ன வேணும்? புரியல. எடுக்க மாட்டேன்னு சொல்ல கூடாது. உடம்பு ரொம்ப அழிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய மாத்திரை இருக்கு, வலி நிவாரணி மாத்திரை இருக்கு, போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய ஆவியில நான் ஜெபிக்கும் பொழுது என்னை கட்டி இருக்கிற கட்டுகள் உடையுது. எனக்கு இருக்கிற அந்த பாரம் இறங்குது. அப்போ என்ன, இதையெல்லாம் சொன்னாதான் அததுக்குரிய தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை, தேவ வாக்குத்தத்தங்களை சொன்னாதான் நம்ம ரிலீஃப் ஆக முடியும். இல்லைன்னா ஆக முடியாது. அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. 10 சொப்பனத்தை பார்த்துக்கிட்டு 19 சொப்பனம் பார்த்துட்டு அப்படியே போட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே தான் உட்காந்துருக்கணும். அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏதுன்னு தெரியாது. 10,000 சொப்பனம் வரும் வாழ்நாளில். அது எது உருப்படியானது, எது உருப்படி இல்லாதது அதுவும் தெரியாது. எது தேவ சொப்பனம், எது பிசாசு சொப்பனம், எது அவங்களுடைய மனதின் திரைச்சினால வருகிற சொப்பனம் அதுவும் தெரியாது. எல்லாமே தேவ சொப்பனம்ன்ற போர்வையில் போயிடும். அப்புறம் சொப்பனம் காணுங்கன்னு விருப்பத்திலேயே இருக்கக்கூடாது. சொப்பனம் பார்க்கணுன்ற விருப்பத்திலேயே இருக்கக்கூடாது. சொப்பனத்தை பார்க்க நம்மளை கர்த்தர் கொடுக்குற சொப்பனமாக இருந்தால் கர்த்தர்கிட்ட தான் அந்த விளக்கத்தெல்லாம் கேட்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். மோசமான சொப்பனமாக இருந்தால் அந்த சொப்பனம் நிறைவேறாதபடி இயேசுவே நாமத்தினாலே என் நிலையும் குடும்பத்திலையும் அது அழிஞ்சு போகணுன்னு. அதுக்கு மீறியும் நிற்குதுன்னா அது தேவன் நடத்துதல். அவ்வளோதான், நடத்துதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தீங்கு வரும்படி, தீமை வரும்படி நமக்கு தேவன் அப்படிப்பட்டதை கொடுக்க மாட்டார். எச்சரிக்கை பண்ணுறதுக்கு கொடுப்பார். அதிலிருந்து விலக்கி காக்கப்படுவதற்காக கொடுப்பார். அடுத்தது 10ஆம் வசனம் 10ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் மகா சத்தமே வரலங்க. எங்க சொல்றாங்களே வீடுகளில், சத்தமே வரலங்க, பேசவே முடியலங்க, எதையும் பண்ண முடியல. ஏய் மூஞ்சி, அது மட்டும் சத்தம் வந்துடும், வெளியே டபார்னு வந்துடும். ஆனால் மற்றதுக்கு என்ன வரலிங்க, ஒரு சத்தமும் வரலங்க அப்படின்னு வரும். அதுக்கு மட்டும் என்ன வரல சத்தம்லாம், மற்றதுக்கெல்லாம் சத்தம் வரும், இதுக்கு மட்டும் என்ன வரல, சத்தம் வரல. ஆனால் அங்கே பரலோகத்துக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு, சாதாரண சத்தமிடுறதில்ல, மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும், அதான் பிதாவாகிய தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும், அதான் இயேசு மகாராஜாவுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கு கை தட்ட முடியல, கையை இப்படியே வச்சுக்கிட்டு, கையை இப்படியே வச்சிருக்கிறது. புருஷன் பொண்டாட்டி 2 பேருடைய படம் ஒன்று நிறைய இடத்துல இருக்கும். உலகத்திலே இது அதிக படம், இது உலகத்திலே அதிக இடத்துல இருக்கிற படம். அதிலும் நாம் வாழும் இந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு படம் புருஷன் பொண்டாட்டி இருக்கிற படம். அதில் தான் கை இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் கை தூக்கு சொன்னால் இவ்வளோதான். ஒருத்த சுட வரான், சுட்டுருவான், கை தூக்குனாலும் சுட்டுருவான்னு டபக்குன்னு கை எவ்வளோ தூரம் தூட்டமோ தூக்கிடுவோம். தூக்கவே முடியாமல் இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தவங்க கூட கையை, ஒரு கையை அவன் கை சொன்னது ஒரு கை தான் சொன்னான், ஒரு கையா 2 கையான்னு சொல்ல, 2 கையும் தூக்கிடுவோம்.
சுட்டுடுவேன் இப்போ உன்ன அப்படின்னு துப்பாக்கி வந்ததுன்னா அடுத்த சீன் இல்லை ஒரு இது பட்டாக்கத்தி ஏற்றுன்னு வந்து கழுத்து மேலே கையை தூக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 கையை என்ன செஞ்சிருவான், டம்மான்னு தூக்கிடுவான். நான் சொல்ற வரைக்கும் கையை கீழே போடக்கூடாதுன்னா போட மாட்டோம். போட்டா சுட்டுடுவேன்பா, போட்டா பட்டாக்கத்தியில் போட்டுருவேன்பா. நீ இறக்கமா கையை இறக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியல நம்மளால, நன்றி நன்றின்னு 4 நன்றிக்கு 5வது நன்றி போகும்போதே நம்ம கை என்ன ஆகுது, வலிக்குது. 2க்கு தானே கை தூக்கணும், ஆராதனை ஆராதனைன்றதுக்கும் கை தூக்கணும், நன்றி நன்றி இதுக்கு தான் கை தூக்கணும், மற்றதுக்கெல்லாம் கை தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போ தூக்கணுமேன்றதுக்கு வேற, பார்ப்பாங்களேன்றதுக்கு தூக்குறது வேற. இது வேற படம் பிடிச்சி தொலைவாங்க, இது வேற பம்பு பூச்ச வேலை, இது சொல்லி வேற மிரட்டுவாங்கன்னு அதுக்கு கை தூக்குறது வேற, மனதார இருதயபூர்வமாக தூக்குறது வேற. அப்போ கையை நம்மளால என்ன பண்ண முடியல சாதாரணமாக. ஆனால் அங்கே அப்படி இல்லை. இங்கே கர்த்தரிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நாமத்தினாலே வார்த்தையாலே ஜெயித்தவர்கள் அங்கே மகா சத்தமிடுகிறார்கள். நிற்க கண்டேன், மகா சத்தமிடுகிறார்கள் கர்த்தரை நோக்கி. அப்புறம் 11ஆம் வசனம், தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தார்கள். இப்போ நம்ம என்ன சொல்றோம், உக்காந்து எம்மா 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 அப்படின்றோம். அங்க அப்படி இருக்க முடியாது. இது ஐயோ ஐயோ அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய வசனத்தினால, வார்த்தையால, இரத்தத்தால, அவர் நாமத்தினால பலப்பட்டா இதெல்லாம் நீங்கிரும். மந்திரக்காரன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, மாந்திரிகக்காரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது, சுண்ணத்துக்காரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே கூடாது, விக்கிர ஆராதனைக்காரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே கூடாது, அவங்களுடைய விழுந்து போன அதிபதியாகிய சர்பத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நரபலி செலுத்துகிறவன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது. ஆண்டவருடைய பெயரை வைத்து வருகிறவர்களுடைய மூலமா வருகிற சர்பத்தினுடைய தந்திரங்களுக்கு விட்டுறக்கூடாது, சர்பங்களுக்கு விட்டுறக்கூடாது. அதுங்களும் உங்க மேல உயிரே வச்சிருக்கிறேன் அப்படின்னா உயிரை எடுக்க வந்திருக்கிறேன்னு அர்த்தம். உங்க மேல என்னவா வச்சிருக்கிறேன், உயிரே வச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம், உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை எடுத்துட்டாலே உயிர் போயிடும். தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எடுத்துட்டாலே உயிர் போயிடும். அப்ப இந்த மாத்திரைகளை இவ்வளவு நாளா கர்த்தருக்கு உரிய வார்த்தைகள், கர்த்தருக்கு ஏற்ற வார்த்தைகள், அதுக்குரிய வார்த்தைகளை வசனங்களை சொல்லாம எங்கிருந்து பலனடைகிறது, எங்கிருந்து இயேசுவின் நாமம் என்கிற பட்டயத்தை வச்சு சாத்தானுடைய கிரியைகளை வெட்டுறது, எங்கிருந்து எல்லாம் ஊங்கட்டின்னு உட்காந்துன்னு இருப்போம். 4 உருண்டை திங்க சொன்னா 2 உருண்டை கூட திங்கிறதுல 1 உருண்டையை தின்னிட்டு, உருண்டைன்னா தெரியாதோ, சரி விட்டுருங்க, ஒரு பிடி சாப்பாடு அது அப்படின்னு உங்களுக்கு இது புரியாது. இந்த லாங்குவேஜ் வெளிநாட்டில் உள்ளது, இது இங்கே புரியாது. ஒரு பிடி சாப்பாடு. அந்த காலத்தில் இப்படி சாப்பிடுவேன், இந்த காலத்தில் அப்படி சாப்பிடுவோம். அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் சொல்றதுனால நம்ம பலன் அடைஞ்சிட போறதில்ல, நம்ம பலன் அடைஞ்சிருது போறதில்ல. காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், பலன் அடைஞ்சிடணும். காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலத்துக்கு முன்பே போயிட்டா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். நிரந்தரமான அழுகைக்கு போயிடுவோம். யாரும் வரமாட்டாங்க. ஏசாமியும் வரமாட்டார். அங்க போய் நான் வசனம் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் சொல்லுவேன், அவரை ஆராதிப்பேன்றதுல பிரயோஜனமே கிடையாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இப்படிலாம் இப்படிப்பட்டவங்களை தான் சொல்றாங்க. 10ஆம் வசனம் பாருங்க. ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும்
பலனும் சதா காலங்களுக்கும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்றாங்க. இங்க சொல்லி இங்க ஆட்டுக்குட்டியானவர்களை ஜெயித்தவங்க தான் அங்க வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா அங்க வரவே முடியாது. வந்தாதானே சொல்றதுக்கு, வந்தாதானே சொல்றதுக்கு. 1 சாமுவேல் கடைசியா நேரம் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் கூட இல்லை. ஆதியாகம், சரி 1 சாமுவேல். அன்னாளை குறித்து கடந்த வாரம் அன்னாளை கர்த்தர் சிட்சித்தார். அன்னாளுடைய அழுகை அதில் நிறைய இருந்தது, அது போன நேரம் ஆயிரும். அன்னாளுக்கு ஒரு விசேஷித்தமான பிள்ளையை கர்த்தர் கொடுப்பதற்காக ஒரு விசேஷித்தமான அவருடைய நோக்கத்தை, ஆசாரிய நோக்கத்தை, ஒரு நியாயாதிபதியாய் அவருடைய மகன் சாமுவேல் என்கிற ஒரு மகனை கொடுத்தார். அதற்காகத்தான் அவ்வளோ காலம் எடுத்து அந்த அம்மாவை உருவாக்கினார். அந்த அம்மா அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூறாக்கி கொண்டார்கள். படுக்கையிலே படுத்துக்கிட்டு எனக்கு நோவுது, எனக்கு அங்கே இருக்கு, நான் அப்படியே படுத்துக்கிறேன், என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்கிற அம்மா இல்லை அவங்க. அன்னாள் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரால் ஜெயித்து ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். விசேஷித்தமாக வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளையை கொடுத்தார். அதை சுதந்திரித்து கொண்டார்கள். அதனால அவங்களுக்கு அநேக பிள்ளைகளை கொடுத்தார். அதுக்கு பிறகு நிறைய பிள்ளைகளை கொடுத்தார். அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. அம்மா எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு கொஞ்சம் நல்லா கேளுங்க. நம்மளும் தானே ஜெபம் பண்றோம், அப்படி ஜெபம் பண்றோம், இப்படி ஜெபம் பண்றோம். நான் காலையில பண்றேன், மத்தியானம் பண்றேன், சாயங்காலம் பண்றேன், நைட்டு பண்றேன், அந்த ராத்திரில பண்றேன், அத்த ராத்திரில பண்றேன், விடிய காலையில பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றோம்னு சொல்றோம்ல. இவங்க பண்றாங்க பாருங்க. அன்னாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அன்னாள் என்ன சொல்றாங்க பாருங்க. அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறு. சந்தோஷமே இல்லாத ஒரு மகிழ்ச்சியே இல்லாத ஒரு மகளுக்கு வாழ்க்கையில கர்த்தர் குறிச்ச நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், களிகூறுதல் எல்லாம் வந்துருச்சு. உள்ள எல்லாமே அந்த அம்மா வந்துருச்சு. என் வாய் திறந்திருக்குதுன்றாங்க. பகைஞரின் மேல், சாத்தானின் மேல என் வாய் திறந்திருக்கு. அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே எச்சரிக்கை பண்ணுவதும் கடிந்து கொள்வதும் கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை கட்டுவதும் சுட்டரிக்கிறதும் சாத்தானை எதிர்த்து நிற்கிறமான அந்த வார்த்தைகள் தான் அவங்க வாயிலிருந்து வருது. நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்துங்க. என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டின்மையான பேச்சு, அதனால் பெருமையான பேச்சு, பிள்ளைகளை குறித்து, மகனை குறித்து, மகளை குறித்து, ஒவ்வொருத்தரையும் குறித்து, குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து, படிப்பை குறித்து, சம்பாத்தியத்தை குறித்து, தொழிலை குறித்து, வருமானத்தை குறித்து, தங்கள் பரம்பரைகளை குறித்து, குடும்ப பின்னணியத்தை குறித்து, பலவித தங்கள் அதிகாரத்தை கொடுத்து இப்படி பேசுகிற பெருமையான பேச்சுக்கள், மேட்டின்மையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாசிங்கம்மா. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார்.
அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனை கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பார். அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மக. அப்போ அவங்க எப்படி தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சி, கருத்தோடும் எப்படி நிறைந்து, அந்த காலத்திலேயே ஆவியில் நிறைஞ்சி எவ்வளவு அருமையாக கத்தரை துதித்து ஆவியில் நிறைந்து கத்தரை குறித்தும் அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரு, அவர் எப்படி வீட்டிருக்கிறாருன்றதெல்லாம் பார்த்து எடுத்து நம்ம ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு 2 மணி இப்படி வச்சுக்கிட்டே நமக்கு கை கால் தரையில் நிற்க மாட்டேங்குது. ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் பாருங்கள், அப்படி இருந்தாலும் அந்த அம்மாக்குள்ள ஒரு பெருமை கிடையாது, ஒரு மேட்டின்மை கிடையாது, எந்த அகந்த கிடையாது, வேண்டாத பேச்சு கிடையாது. எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். கர்த்தர் தான் என் பலன், அவரை தான் நான் துதிப்பேன். பலவானுடைய வில் முறிஞ்சிருச்சு. எனக்கு பிள்ளையே இல்லை, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த வில்லு முறிஞ்சிருச்சு. எனக்கு நிறைய பிள்ளைய கொடுத்துட்டார். அந்த அம்மா தன் கண்ணை மூடுற காலம் வரைக்கும் இப்படி ஒரு மகனா என்று, கத்தர் கொடுத்த மகன், உடனே வேற எங்கேயாவது போயிடாதீங்க. கத்தர் கொடுத்த மகனை கொடுத்தா இந்த இடத்துல வேதத்தில் பேசப்படுது. ஓ அப்படியா, எனக்கு இஸ்ரவேலிலே இப்படி ஒரு மகனா, கத்தர் நியாயம் விசாரிக்கிற மகனா. அத்தனை ஜனங்களும் சாமுவேல் கிட்ட வந்து தான் கத்தருடைய ஆலோசனைகளை கேட்டு கத்தருடைய காரியங்களை செய்யவும் கொள்ளவும் அத்தனை ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மகனை கத்தர் அன்னாளுக்கு கொடுத்தார். அதை வாழ்நாளெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. வாழ்நாளெல்லாம் அப்போ கத்தர் இதுக்காக தான் புடமிட்டாரா? அதுக்காக தான் இவ்வளோ காலத்தை எடுத்துக்கிட்டாரா? இவ்வளோ நாட்களை எடுத்துக்கிட்டாரா? இப்படி ஒரு பிள்ளையை கொடுப்பதற்காக, இவ்வளோ காலம் எடுப்பதற்காக என்று சொல்லும் பொழுது, சாமுவேல் அவர் வளர்ந்து அவர் ஊழிய பாதையில் செய்யும்போது அவருடைய பெற்றோரை குறித்து அநேகர் அவரை குறித்து கேட்டிருப்பாங்க. உங்கள் தாய் எப்படி உங்களை வளர்த்துருக்கணும், இவ்வளோ செம்மையாக நேர்த்தியா, இவ்வளோ அருமையா என்று சொல்லும்போது அங்கே கர்த்தருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகிறது. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லி, அதனால் நம்மளை பார்த்து கர்சனைப்படுறவங்க, நம்மளை பார்த்து பரிதாபப்படுறவங்க என்னன்னா படுத்தே கடன்னு அர்த்தம், சாப்பிடாமலே இருன்னு. நான் உனக்கு ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணுமான்னு சொன்னோன்னா மயங்கி கீழே விழுந்துருவோம் டொம்முன்னு. இனிமேல் நீ 10 வருஷத்துக்கு நீ தான் எல்லாமே ஆக்கி கொண்டு வரணும்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வர்றாங்களான்னு பார்ப்போம். கிடையாது, ஒரு அன்புக்காக சொல்றது, அவ்வளோதான். அதனால் அதையே என்ன செய்துக்க கூடாது. அன்பு கர்த்தருடைய அன்பு தான் மேலான அன்பு, மாறாத அன்பு, நம்மளை என்னாலும் நேசிக்கிற அன்பு. நம்மளை நேசிக்கவே முடியாது தேவன், அதுதான் உண்மை. நம்முடையவர்களே நம்மளை நேசிக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கிற நம்மை பார்த்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் ஒருத்தர் தான். அதனால் அந்த சுபாவத்திலேயே, அந்த பேச்சிலேயே, அந்த நடக்கையிலே, அந்த பார்வையிலே, அந்த கிரியிலே, அந்த செயலே நம்ம இருந்துடலாமா? அந்த அவிவிசுவாசத்திலே, அந்த அவநம்பிக்கையிலே, மற்றவங்க நடக்கிற மாதிரி, மற்றவங்க பேசுகிற மாதிரி, மற்றவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நம்ம நடந்துடலாமா? நடக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையை தான் நம்ம சொல்லணும், பேசணும், நடக்கணும், கொள்ளணும். இந்த சும்மானாலும் இதுவே அதிகமாக படுக்கப்படுகளை இருக்கிறது கொள்றதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த மாத்திரைகளை, ஜீவ மாத்திரைகளை போட்டு, ஜீவ ஆகாரமாகிய தேவ வசனமாகிய அந்த வார்த்தைகளை போட்டு அற்புதமாக அவர் கருத்திலிருந்து வருகிற சுகத்தையும் பலனையும் தைரியத்தையும் அந்த பலனையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளணும். உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, கொள்ளலாம் முடியல. நம்மளை விட 20 வயசு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசு மேலே உள்ளவங்க இதை காட்டிலும் பலனாக நடப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை தான். அவர்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையும் வசனமும் அவர்கள் அறிக்கை பண்ணுகிற இயேசுவின் ரத்தம் தான். அதையே பின்பற்றி அதிலே நடக்கும்போது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். காலில் பலன் இல்லை, கையில் பலன் இல்லைன்னு இதையே சொல்லின்னு இருந்தால் அதே தான் இருக்கும். இதில் எனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர்.
அது மூளைக்குள்ளே வந்தால் தானே, மூளைக்குள்ளே கர்த்தருடைய மூளையினுடைய இதுக்குள்ளே சிந்தைக்குள்ளே மூளைக்குள்ளேயும் வந்தால் தானே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வந்து வாயை திறந்து அதை சொல்லணும். அதிக நேரம் அதை சொல்லணும். உட்கார்ந்துருந்து அதிக நேரம் வேடிக்கை பார்க்கறது, அதிக நேரம் மற்ற காரியங்களை பேசுறது, மற்றவைகளை பற்றி சிந்திச்சுட்டு அதை குறித்தே யோசனை பண்ணிக்கிட்டு அதை போலவே அசை போட்டுக்கிட்டு இருந்தால் வாயில் வைக்கோல் ஒன்று அசை போடும். தெரியல உங்களுக்கு, அசை போடும். அந்த மாதிரி அப்படி அசை போடாதபடி கர்த்தருடைய வார்த்தையை அசை போட்டு கொண்டிருந்தால் நலமாக இருக்கும். யாருக்கு தான் இல்லை கண்ணீர் வேதனை? ஒவ்வொருத்தருக்கும் 10 மடங்குல 100 மடங்குக்கு மேலே இருக்கு. நிற்கிறதுக்கு ஒரே ஒரு பலன் கூட இல்லை. ஆனாலும் தேவனுடைய சுத்த கிருபையினால நிற்கிறது சில கால்கள், அவ்வளோதான். மனித ஒத்தாசையில் நிற்கல, மனுஷனுடைய ஆறுதலான வார்த்தைகளால். ஆறுதல் வார்த்தையே கிடையாது. முதலாவது ஆறுதலான வார்த்தைகள்னால அல்ல, சகல ஆறுதல்களின் தேவனால, பலனை கொடுக்கிற தேவனால, தைரியப்படுத்துகிற தேவனால, உயிர்ப்பிக்கிற தேவனால, அல்ல. இஸ்ரவேலின் நல் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தரால தான் நம்ம கடந்து வரோம். இல்லைன்னா கடந்தே வர முடியாது. ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலும் கிருபையிலும் வல்லமையிலும் உம்முடைய சத்துவத்திலும் உம்முடைய ஆவியின் நிறைவிலும் அக்கினியின் நிறைவிலும் நிறைத்து உம்முடைய கிருபையின் அன்பினாலே இந்த நாள் உம்முடைய ஆராதனையை நடத்தி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற பிள்ளைகள் மேலே உம்முடைய தயவுள்ள கரம் இருந்ததற்காக, உம்முடைய நடத்துதல் இருந்ததற்காக, உம்முடைய பிள்ளைகளை ஏந்திக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், தப்புவியும், பாதுகாத்தருளும். கர்த்தாவே, தேவைகளை சந்தித்து உம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தினாலே குறைவுகளை நிறைவாக்கி நல் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்களாக்கி விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு உங்கள் நாமத்தை மைமைப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யுங்க. கைவிடாதவரே, கண்மணி போல காக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளை எல்லோரையும் கண்மணி போல காத்து, கர்த்தராகிய நீர் நல்லவர், வல்லவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், சத்தியம் தவறாதவர், மாறாத நேசர் என்பதை அறிந்து உமது நாமத்தை அறிக்கை செய்ய, உமது நாமத்தை உயர்த்த எங்கள் யாவருக்கும் கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.